ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள் டைம் ஃபார் தமிழ். ஒரு சில புகைப்படங்களில் எடுக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமும் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தான பல விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் புகைப்படங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஆஸ்கார்ஸ் டால்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது போய் இந்த டாலை பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குல்ல. இந்த ஒரு டாலை காதல் தோல்வியால் ஆஸ்கர் கக்கோஸ்கர் அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் தான் உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியல. இவருடைய காதல் 3 வருஷ காதல். இவருடைய காதலி பேர் ஆல்மாமர். இவர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு 1918 அவருடைய சொந்த ஊரான ஆஸ்ட்ரியாவுக்கு திரும்புகிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய காதலி வீட்டில் இல்லை. ஆனால் அந்த காதலிக்கு இன்னொருத்தருடைய தொடர்பு இருந்திருக்கு. அவரோட இந்த காதலி போயிட்டாங்க. இந்த துக்கம் தாங்காமல் அவர் மனசுக்குள்ளேயே அழுது புலம்பியிருக்காரு. அவர் பெயிண்டர் தானே, அவருடைய காதலுடைய உருவத்தை வச்சு கிட்டத்தட்ட 450 ஸ்கெட்சஸை உருவாக்கியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு அவருடைய காதலியை மறக்கவே முடியல. உடனே டால் மேக்கரான ஹெர்மைன் மூவ்ஸ் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு, எனக்கு என்னுடைய காதலி மாதிரியே ஒரு டால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலியுடைய எல்லா புகைப்படங்களையும் அனுப்பி வைக்கிறாரு. காதலியை பற்றின நிறைய ஸ்கெட்சஸ், ஏன் அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸை கூட துல்லியமாக அனுப்பி வைக்கிறாரு. ஹெர்மைன் மூவ்ஸ் அப்படிங்கிற டால் மேக்கரும் அவரு கொடுத்த அந்த ஸ்கெட்சஸ் எல்லாத்தையும் வச்சு இன்ஸ்பயராக ஒரு டாலை உருவாக்குறாரு. ஆனால் அது கூடவே அவருடைய ஐடியாஸையும் போட்டு உருவாக்குறாரு. இந்த டாலை மரத்தூளை வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டால் மேலே அன்னப்பறவையுடைய ஃபெதர்ஸை வச்சுருக்கிறாங்க. இதனால் இந்த டாலுக்கு எங்கே போனாலும் ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அவ்வளோ சுலபமாக இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப கோரமான அப்பியரன்ஸில் இருந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. இந்த டாலை இவர் எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவரை ரொம்ப வினோதமாகவும் வித்தியாசமாகவும் பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு நாள் இந்த டாலை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் இவர் அங்கே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி நடந்ததுக்கு பின்புற ஏரியாவில் ஒரு கார்டன் இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த டாலை கொண்டு போயிட்டு காதல் தோல்வியுடைய வழியில் இருந்த அவர் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் போதையில் அந்த டாலுடைய தலையை துண்டாக கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தலையை போட்டு திரும்பவும் ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதை அடித்து அந்த முகத்தையே செதைச்சி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அது மேலே ரெட் ஒயின் எல்லாம் ஊற்றுறாரு. இதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் மரண பயத்தில் இவரை பார்க்குறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் அவுட்சைடர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து குரோஷியாவில் இருக்கக்கூடிய மவுண்டன் ஏரியாவில் செல்மேங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு ட்ரிப்பை போயிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எடுத்த புகைப்படம் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அதுவும் அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அது ரொம்பவே வைரல் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க புகைப்படம் எடுக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் கூட கிடையாது. ஆள் நடமாட்டமே இல்லாத சரியான அடர்த்தியான காடு, மரங்களுக்கு நடுவில் நின்று தான் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த புகைப்படத்தில் பின்னாடி ரொம்ப தூரத்தில் இவங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குங்க. பட் இதை அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கௌண்டே காணாமல் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதை உண்மையான புகைப்படம் தானா இல்லைனா ஃபோட்டோஷாப் எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட செக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது உண்மையான புகைப்படம் தான். இதில் எந்த ஒரு ஃபோட்டோஷாப் ஒர்க்குமே கிடையாது. பின்னாடி நிற்கிற உருவம் கூட உண்மையான ஒரு உருவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜாக்லின் நைப் அப்படிங்கிற ஒரு அத்லெட் பற்றி தாங்க. இந்த ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் குவிச்சாங்க. என்னன்னா 2010 இவங்க மேரத்தான் ஓடி இருக்காங்க. அவங்க கூட பேரிங்கா ஜெங்ஹாய் அப்படிங்கிறவரும் ஓடி இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு 2 கைகளுமே கிடையாது. ஸோ மாரத்தான் ஓடும்போது ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக அத்லெட்டுக்கு அங்கங்கே வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ஜெங்ஹாய் அப்படிங்கிற இவருக்கு அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணி கூட ஓடும்போது குடிக்க முடியல. ஆனால் ஜாக்லின் நைப் அப்படிங்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இவர் பின்னாடியே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்லேருந்து 38 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடியே போயிட்டு இவரை ஒவ்வொரு இடத்துலையும் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்குறாங்க. அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க. இவருமே இவங்களுக்கு சக போட்டியாளர் தான். இவங்க நினச்சிருந்தா இவரை விட வேகமாக ஓடி ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் இவரை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் கூடவே ஓடி வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலும் ஆகியிருக்கு. இவங்களுக்கு பாராட்டு மழையும் குவிஞ்சிருக்குங்க. இவங்களுடைய ஹியூமனிட்டிக்காகவே இவங்களுக்கு ஏகப்பட்ட மெடல்ஸும் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன்.
இந்த ஒரு புகைப்படத்தை பாருங்களேன், ரத்த கலரியாக கலவர பூமியாக அங்கங்கே பாம் வெடிச்சிட்டு அங்கங்கே புகஞ்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒருத்தர் குழி தோண்டி அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருந்திருக்கு. இது ஜப்பானில் நாகசாகி அப்படிங்கிற இடத்துல நடந்த அட்டாமிக் அட்டாக் அப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தாங்க. இது 1945 நடந்திருக்கு. சுற்றி பாமால் வெடிக்கிறதும் சண்டையுமா இந்த மாதிரி ரத்த கலரியாக இருக்கும்போது இவர் மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக இது ரஷ்யா அண்ட் ஜாப்பனீஸ் வாராக இருந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட்டும் போய்கிட்டு தான் இருந்திருக்கு. இந்த சமயத்துலேயும் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் தங்களை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், பர்சனல் ஹைஜீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் இந்த மாதிரி குளிப்பாங்களாம். இதே மாதிரி இன்னொரு புகைப்படத்துலையும் இந்த பொண்ணு இவ்வளோ ரத்த கலரியாக இருக்கிற இடத்துல சிரிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் நாகசாகி அப்படிங்கிற இடத்துல ஆட்டம் பாம் வெடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏகப்பட்ட ரேடியேஷனால் இப்போவும் பிறக்கிற குழந்தைங்க ஊனமாக தான் பிறந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி நம்மளை அட்டாமிக் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சீக்ரெட்டான எக்ஸ்பிரிமெண்ட்ஸை ஜப்பான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி நியூக்ளியர் பாமை வெடிக்க வச்சு சாதனையும் படைச்சாங்க. அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பாலைவனத்தில் இப்படி ஒரு டெஸ்ட்டை பண்ணி முடித்தோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த எம்சி குவில்டன். 18 வயசு 15 வயசு 12 வயசு ஆகிற டீனேஜில் இருக்கக்கூடிய மைக்கேல், மேரி அண்ட் ஷான் அப்படிங்கிற சிப்ளிங்ஸ் 3 பேருமா சேர்ந்து மாரோ ராக்குக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சியோ நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது. கலிஃபோர்னியாவில் தான் இந்த ஒரு பார்க் அமைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 20, 1975 போகிறாங்க. இந்த இடத்துல நிறைய மலைகள் வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்குது. அதாவது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிங்லிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புல்லரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவங்களுடைய முடிகள் எல்லாமே மேல் நோக்கி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது ரொம்ப ஜாலியாக வித்தியாசமான ஃபினாமினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக புகைப்படமும் எடுத்திருக்காங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிறது மைக்கேல் அண்ட் ஷான் அப்படிங்கிற 2 பேரும். இவங்களுடைய முகத்தை பாருங்களேன், எவ்வளோ ஜாலியாக ஹாப்பி ஃபேஸோடு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிரிப்பு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காணாமல் போயிருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கே வீசக்கூடிய காற்று எல்லாமே ரொம்ப குளிராக மாற ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு அங்கே பனிமலையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உடனே இவங்க மலை மேலே ஏறி நின்னவங்க வேகமாக கீழே இறங்குறாங்க. அந்த சமயத்தில் அடித்த ஒரு மின்னல் நம்மளுடைய கண்களுடைய பார்வையே பறிப்போகிற அளவுக்கு இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சத்தம் நம்மளோட செவிடாக்குற அளவுக்கு பயங்கரமான சத்தமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி அவங்களுடைய உடம்பு புல்லரிச்சிட்டும் அவங்களுடைய முடி நேராக எந்திரிச்சும் நின்னதுனால இவங்க லைட்டனிங் ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு சிம்டம் தான். நல்ல வேளையாக இவங்க இறந்து போகல. லைட்டனிங்னால இவங்களுடைய உடம்புல ஏகப்பட்ட தீக்காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிஷா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பார்ப்பேன்க்கா, அப்புறமா உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுடைய வீடியோவை ரெகுலராக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ்மா. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.